ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம குர்த்தாவோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் துணியும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டம் பார்ட்டில் வந்து ஸ்லீவோட பாட்டம் பார்ட்டில் வந்து மடித்து தைச்சிடணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி மடித்து தைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு ரைட் சைடு வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி ரைட் சைடு திருப்பிட்டு உங்களுக்கு 2 இன்ச் வேணும்னா 2, 2.5 வேணும்னா 2.5, 3 வேணும்னா 3, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீ கட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடிச்சிடணும். மடிச்சுட்டு பாட்டம் பார்ட்டோட சென்டரை வந்து சென்டர் லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ ப்ராடாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வி ஷேப் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். கொஞ்சம் துணி விட்டுட்டு கட் பண்ணணும். நம்ம நெக்லைன் எப்படி துணி விட்டுட்டு கட் பண்ணி திருப்புவோமோ அதே மாதிரி துணி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த வியோட டாப்லலாம் வி ஷேப்போட டாப்லலாம் ஷார்ப்பான க்ளோஸ்டாக நீங்கள் கட் கொடுத்து திருப்பினா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதோட இந்த நெக் டிசைன் முடியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே மேலே அந்த வியோட மேலே வந்து நீங்கள் ஒரு ஷோ பட்டன் வச்சிங்கன்னா